நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். जपाकुसुम संकाशम काश्यपेयं महाद्युतिम तमोहरिं सर्वपापघ्नं प्रणतो अस्मि दिवाकरम्। ओम सूर्यदेवाय नमः।
அக்கா, என் ராமன் தான் நால்வரில் மூத்தவன். அதனால் அவனைத்தான் அனைத்திலும் முதலாவதாக கவனிக்க வேண்டும். ஆம், அதுதான் நல்லது. முதலில் அண்ணா செய்வதை பார்த்து அதன் பிறகு நாங்களும் அப்படியே செய்கிறோம். சரி சரி, பாலும் பழமும் ராமனுக்கு கொடுங்கள். அம்மா சீதா, உன் கையால் ராமனுக்கு பாலும் பழமும் கொடு. கொடுப்பதுதான் பெண்களின் கடமை. இந்தா கொடு. ராமா, உன் கையால் சீதைக்கு கொடு. அக்கா, உங்கள் பரதனையும் ஊட்டச் செல்லுங்கள். அடுத்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டு. யார் முதலில் தேடி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜெயம். எடுங்கள். யார் எடுக்கப் போகிறீர்கள்? எடு, சீக்கிரம் மோதிரத்தை எடு. அம்மா சீதா, சீக்கிரம் எடு. எடு சீதா. சீக்கிரம் எடுங்கள் அண்ணா. அப்புறம் அண்ணி ஜெயித்தால் வெற்றி பெற்றது அண்ணிதான். பெண் குலம் விட்டு கொடுத்து விட்டார் அண்ணா. அதுவும் நல்லது. வேறெங்கும் தோற்க மாட்டாரே. என்ன இது? மாதா சொன்னார்கள், இனிமேல் பதியே உன் தெய்வம் என்று. மாமியார் சொன்னபடி கேட்கிறாய், அதுபோல் என் சொல்லையும் கேட்கிறாயா? ஆணையிடுங்கள், நான் உங்களுடைய அடிமை. அன்புக்குரிய சீதா, ராமனுக்கு அடிமைகளே கிடையாது. பாதி உடலாக, பிரியமுள்ள தோழியாக என்னை பிரியாமல் இருக்க வேண்டும். மனித கடமைகளைச் செய்வதில் பங்கேற்க வேண்டும். நான் பாதை மாறி பண்பு மீறி நடக்கும்போது பயமின்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல பத்தினிக்கு, ஒரு நல்ல தோழிக்கு அதுதான் அழகு. மாதா கைகேயி சொல்வார்கள், முதல் தனிமை சந்திப்பு வாழ்வில் மறக்காமல் இருக்க ஒரு பரிசளிக்க வேண்டுமாம். பரிசோடு வந்தேன். அது முத்துமணிகள் அல்ல, முழு அன்பின் வடிவாக நான் உனக்கு தரும் உறுதிமொழி. ராஜ மாளிகையில் ராணிகளுக்கு வரம்பில்லை. உன் ராமனுடைய வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை. இது ராமனின் உறுதிமொழி. தெரியுமா?
இந்த முடிவுக்கு எப்போது வந்தேன் என்று அன்று அந்த புஷ்பவனத்தில் முதல் சந்திப்பு நிகழ்ந்ததே, அப்பொழுதுதான் என் மனதில் அடிக்கடி மன்னர் ஜனகரின் அந்த ஏங்கிய முகம்தான் ஞாபகம். அவர் கண்ணீர் விட்டது, கை குவித்து என் காலில் விழுந்தது, கவலை தோய்ந்த முகம். அவர் மனம் மிதிலையை மறந்து அயோத்தியில் தான் சுற்றிக் கொண்டிருக்கும். எப்போதும் உங்களுக்கு ஜனக மன்னரை பற்றித்தான் நினைவு வருகிறது. மகாராணி சுனேனாவின் வேதனையை பற்றி சிந்திப்பதே இல்லை. அந்த துன்பம் உங்களுக்கு தெரியாத, பெண்களுக்குத்தான் தெரியும். ஒரு பெண்ணின் வேதனை பெண்தான் அறிவாள். நான் மன்னர் ஜனகருக்கு ஆறுதல் சொன்னேன். அவருடைய அன்பு மகள்களுக்கு நமது மாளிகையில் எந்த ஒரு துன்பமும் இருக்காதென்று. கோசலை, என் வாக்குறுதியை காப்பாற்றுவது உன் பொறுப்பு. ஏன் மன்னருக்கும் சந்தேகமா? அயோத்தியாவில் மருமகளை நல்ல முறையில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை. மகாராணி, நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறந்தது முதல் நேற்று வரை செல்லமாக வளர்ந்தவர்கள் இன்று புதிய இடத்திற்கு மருமகளாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனதில் பயம் இருக்கலாம் அல்லவா? யார் என்ன சொல்வார்களோ, எப்படி நடத்துவார்களோ என்று யோசனை இருக்கும். அந்த சமயங்களில் அவர்களோடு அன்பாக பேசி அவர்களுக்கு இங்கே வாழ வந்த இடத்தில் வாஞ்சையும் அரவணைப்பும் கிடைக்கும் என்று நம்ப வைக்க வேண்டும். மூவரில் மூத்தவள் நீ. ஆகையால் அந்த பொறுப்பினை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். எப்படி இமைகள் கண்மணிகளுக்கு காவலாக இருக்கின்றதோ அப்படி நீயும் 4 மருமகள்களுக்கும் பாசத்தையும் பரிவையும் காட்டு. அமைதியாக இருங்கள். இன்னும் சில நாளில் மிதிலையையே மறந்து விடுவார்கள். மன்னவா, உங்கள் ஆணையை மீறுவதாக நினைக்காதீர்கள். இன்று கூட என் தந்தையிடமிருந்து செய்தி வந்தது. என்னை உடனே புறப்பட்டு வரச் சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படியா யுதாஜித்? உன் தந்தை எழுதியதை அறிந்த பிறகும் நான் உன்னை நிறுத்தி வைப்பது உகந்ததல்ல. என்ன செய்கிறது? இப்போதே உன்னை அனுப்பவும் இஷ்டமில்லை. தேவி கைகேயின் அபிப்பிராயம் கூட நீ இங்கு சில நாள் இருக்க வேண்டும் என்பதுதான். மன்னர் சொல்வது போல் எனக்கும் கூட ஆசைதான். ஆனால் இன்று தந்தையிடமிருந்து இன்னும் ஒரு செய்தியும் வந்த பிறகு என் விருப்பத்தை வலியுறுத்தவில்லை. வணக்கம். எங்களை அழைத்தீர்களா தந்தையே? ஆம்பரதா, உன் மாமா யுதாஜித் சொல்லுகிறார், இன்றே நீ கேக்கை தேசம் புறப்பட வேண்டுமாம். இன்றையா? ஏன் மாமா, அப்படியானால் உங்களுக்கு அயோத்தி அழுத்து விட்டதா? அப்படி ஒன்றும் இல்லை பரதா. உன்னுடைய தாத்தா தான் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார். பரதா, உன் தாத்தாவுக்கு உடல்நிலை சில நாளாக சரியா இல்லை. உன்னை உடனே அவர் பார்க்க ஆசைப்படுகிறார். மாமா, இன்றே கேகே நாடு புறப்பட வேண்டிய அவசரம். நீங்கள் இருவரும் சென்று அன்னை கௌசல்யாவையும் சுமித்ராவையும் வணங்கி விடை பெற்று வாருங்கள். அம்மா, அதற்கு முன் ராமண்ணாவிடம் போய் விடைபெற வேண்டும். நல்லது. வாழ்க. உங்களிடம் விடைபெற வந்திருக்கிறோம் அண்ணா. நானும் சத்ருகுணனும் மாமாவுடன் புறப்படுகிறோம். உங்களுடைய மாமன் அல்லவா? மறுத்தாலும் கூட்டிக் கொண்டுதான் செல்வார். சரி, சென்று வாருங்கள். சில நாள் அங்கிருந்து விட்டு வாருங்கள்.
உங்களை விட்டு பிரிந்து இந்த பரதன் ஒரு நாள் இருப்பதென்பது முடியவே முடியாது. ஒருவனுக்கு உயிரும் உடலும் உண்டல்லவா? என் உயிர் இங்கே நினைவென்ற வடிவில் உங்களோடு இருக்கும். உடல் தாத்தாவின் கட்டளையை மதித்து கேகய தேசம் செல்லும். பிரபு, இந்த திருவடிகளை விட அந்த சொர்க்கம் எனக்கு பெரிதல்ல. உன் பிரிவை என் மனமும் தாங்கவில்லை. பெரியவர்கள் அழைத்தால் போக வேண்டும் அல்லவா? உண்மையில் பரதா, உன்னுடன் வருவதற்கு எனக்கும் விருப்பமாக இருக்கிறது. என்னையே கேட்கிறேன், பரதனை பிரிய முடியுமா என்று. அப்படியானால் புறப்படுங்கள், எனக்கும் சந்தோஷம். புறப்படலாம், ஆனால் பொறுப்புகள் இருக்கின்றதே. லக்ஷ்மணனும் நானும் சென்றபோது நீயும் சத்ருகனும் இங்கிருந்தீர்கள். இப்போது நீங்கள் போகும்போது நானும் லக்ஷ்மணனும் இங்கு இருக்க வேண்டாமா? பரதா, ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், இந்த பிரிவு நீண்டு விடக்கூடாது. கூப்பிட்டால் உடனே வர வேண்டும். என்னை சீக்கிரம் கூப்பிடுங்கள். தங்களை பிரிந்து பரதன் இருக்க முடியாது. முனிவரே, போக விடை கொடுங்கள் என்று கேட்கும் போதெல்லாம் தசரத மன்னர் எதையோ காரணம் காட்டி என்னை தடுத்து விடுகிறார். இப்படி அவர் தடுப்பதற்கு தங்கள் ஆலோசனையும் ஒரு காரணமாயிருக்கும் என என் சந்தேகம். ஆம் முனிவரே, அயோத்தி அரசனைப் போல இந்த வசிஷ்டனுக்கும் தங்களை அனுப்ப மனம் வரவில்லை. மனப்பூர்வமாக எனக்கும் புறப்பட விருப்பமில்லை. உங்களையும் ஸ்ரீராமனையும் கண்டு கழிப்பதை விட பிறர்க்கரிய பெரும் பேறு வேறு என்ன இருக்கிறது? முனிவருக்கு இது புரியாததல்ல. நான் புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆகையால் தாங்கள் மன்னரிடம் சொல்லி கிருபை கூர்ந்து என்னை அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். உங்களுக்கு விடை தருவது என்பது கடினம் முனிவரே. உங்கள் திருவிரலால் தான் இன்று சூரிய வம்சத்தின் கீர்த்தி கொடி ஜகஜோதியாக ஜொலிக்கிறது. விடைபெற வேண்டுமென்று உங்கள் கருத்தை வலியுறுத்தி உங்கள் அருளாட்சியிலிருந்து எம்மை ஒதுக்கி விடாதீர்கள். என்னால் ஏதும் தவறு நிகழ்ந்திருந்தால் மறந்து விடுங்கள். உங்கள் தயாள குணத்தால் மன்னித்து விடுங்கள். ஆனால் அயோத்தியை மட்டும் விட்டு செல்லாதீர்கள். பூஜைக்குரியவரே, இந்த மாநகரே உங்களுடையது. என்னையும் என் மைந்தர்களையும் என் ஆட்சியை செயல்படுத்துவர்களையும் தொண்டர்களாக மதித்து இங்கேயே இருந்து எங்களை வழிநடத்துங்கள். அரசே, இந்த முனிவனை சுற்றிலும் உங்கள் அன்பு என்ற வலிமையான வலையை விரித்து விட்டீர்கள். அதனால் இந்த முனிவனுக்கு கூட பாசபந்தங்கள் தலை தூக்குகின்றன. அரசே, இதுதான் சமயம். பாசமென்ற விலங்கை பக்குவமென்ற வாளால் வெட்டுவதற்கு. தமது கடமைகளை முழுவதுமாக முடித்துவிட்ட பிறகு ஒரு மனிதன் விருப்பங்களை ஒடுக்கி ஆசைகளை அடக்க தாமதித்து விட்டால் சபலங்கள் அவனையே விழுங்கிவிடும். மாயை அவனை மறைத்துவிடும். பிரம்மர்ஷி, தாங்களே மாயையை கண்டு நடுங்கினால் எங்களைப் போன்ற சாதாரண மனிதர்களின் கதி என்ன ஆவது? தாங்கள் மனிதனாக நடமாடும் ஒரு தெய்வம். அன்று உங்களுடைய தபோபலத்தினால் எங்கள் வம்சத்து மாமன்னர் திருசெங்குவிற்காக அந்தரத்திலே ஒரு அதிசய உலகத்தை படைத்தீர்களே. அப்படியெல்லாம் அதிசயங்களை படைத்தேன் என்று பாராட்டுகிறாயே. உன் பாராட்டுக்குரிய முனிவன் பாதாளத்தில் விழுந்தேன். அன்று மேனகையைக் கண்டு மோகம் கொண்டேன் நான். என் தபோபலத்தை அழிப்பதற்கு நினைத்தான் இந்திரன். அரசே, என் கதை உலகத்திற்கு ஒரு படிப்பினையாகும். சாதனையின் சிகரத்தை அடைந்து விட்டாலும் சாதனையாளன் அடக்கமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சரித்திரமே மாறிவிடும். ஏகத்திலே அமர்ந்து யோகத்திலே அடைந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் தபோபலம் கணநேர பெண்ணாசையின் கவர்ச்சியால் அழிந்துவிடும். சலனம்தான் என்னை சரிய வைத்தது. மான்விழியாள் மேனகை வான் தலைவன் இந்திரனால் நான் அழிய காரணமாக பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். நான் தபோபலத்தால் உயர்ந்திருந்த நேரம் என் உள்ளும் புறமும் ஒரு பெருமிதம். அதன் விளைவு நானும் அகந்த என்னிடம் தலை தூக்கி இருந்தது. யாரும் எனக்கு ஈடில்லை என்ற இருமாப்பும் வளர்ந்தது.
அகந்தையின் எல்லையில் இருந்த நான் அழகியின் கையசைவிலே கருத்திழந்தேன். எல்லாம் தெரிந்தும் கூட இனக்கவர்ச்சி என் மனக்கிளர்ச்சியை தூண்டியது. அந்த கணநேரச் சபலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் தபோபலத்தையே தகர்த்து விட்டது. மாயை வலிமை மிக்கது அரசே. அது அழகு வடிவில் வந்து மனிதனை அழிக்கிறது. என்னை நீங்கள் புகழும் பொழுதெல்லாம் என் மனதில் அகங்காரம் புயலாக எழுகின்றது. சத்திய வாழ்க்கை நடத்தும் சாதுவான இந்த பிரம்மரிஷி வசிஷ்டரே என்னை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொண்டதில் இன்னும் என் அகம்பாவம் வளர்ந்து அவர் மனதை உறுத்தும் அளவிற்கு கூட நடந்திருக்கிறேன். பண்பே உருவான இந்த பெரியவர் பரிவோடு பரம கருணையோடு என்னை மாய வலையிலிருந்து மீட்டார். இன்று மீண்டும் நான் தங்கள் அன்பெனும் வலையில் அகப்படும் அளவுக்கு என்னை சிறைப்படுத்தி சிக்க வைத்து விடாதீர்கள். அன்பு பாசவலையாகாது பிரபு. அமைதியுடன் உங்கள் திருவடிகளை பூஜிக்க நினைக்கிறேன். பாசவலையில் சிக்க வைப்பது என் விருப்பமல்ல. இந்த பேச்சும் கூட மாயையின் ஜாடைதான் அரசே. சாத்திரம் சொல்லுகிறது, மனிதன் எப்போது இல்லற கடமைகளை முடிக்கிறானோ அப்போதே அவன் தனது மனைவியை, மக்களை, பாசமுள்ள நண்பர்களை மறந்து சீரான சமயத்தில் தானாகவே ஒதுங்கி தன் ஆன்மீக உயர்வுக்கு பாடுபட வேண்டும். அப்படி அவன் செய்ய மறந்துவிட்டால் மரணம் வரும்போதுதான் தன் பிழையை உணருவான். ஆகையால் வருமுன் காப்போனாக முதலில் தன்னை அறிய வேண்டும். மாமுனிவர் வசிஷ்டரே, இனிமேலாவது விடை கொடுங்கள். முனிவரே, தங்களுடைய தவத்தால் ஆன்மீக பிரகாசத்தால் அயோத்தி முழுவதும் ஜலிக்கிறது. இந்த ஜோதியை அழப்பதற்கு எங்கள் மனம் இடம் தரவில்லை. மன்னவா, சாதுக்களையும் நதிகளையும் தடுப்பது உச்சிதமாகாது. ஆகையால் அரசே, நான் விஸ்வாமித்திரரின் விருப்பத்தை ஆமோதிக்கிறேன். தாம் இருவரும் குருநாதர்கள். தம் ஆணையை சிரம்தாழ்த்தி செயல்படுத்துகிறேன். குருதேவா, ஆரிய சுமந்தரிடம் பிரம்மரிஷியின் பயணத்திற்கு ஆக வேண்டியதை செய்யச் சொல்லுங்கள். நலம் உண்டாகட்டும். சாத்திரம் சொல்லுகிறது, மனிதன் எப்போது இல்லற கடமைகளை முடிக்கிறானோ அப்போதே அவன் தன் மனைவியை, மக்களை, பாசமுள்ள நண்பர்களை மறந்து சீரான சமயத்தில் தானாகவே ஒதுங்கி தன் ஆன்மீக உயர்வுக்கு பாடுபட வேண்டும். அப்படி அவன் செய்ய மறந்துவிட்டால் மரணம் வரும்போதுதான் தன் பிழையை உணருவான். ஆகையால் வருமுன் காப்போனாக முதலில் தன்னை அறிய வேண்டும். குருதேவா, மன்னர் தசரதர் ஆசிரமத்திற்கு வருகை தருகிறார். மன்னர் தசரதரா? ஆசிரமத்திற்கா? வணக்கம் குருதேவா. நலமுண்டாகட்டும், நல்வரவாகட்டும் அரசே. ஒரு துறவியின் ஆசிரமத்துக்கு அரசர் வருவதென்றால் நிச்சயம் ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும். ஆம் குருதேவா, உங்களிடம் என் மனத்தின் சலனங்களை பற்றி தனிமையில் சந்தித்து சிந்திக்க வேண்டும். தங்களது நித்திய கடமைகளை முடித்த பிறகு சிறிது நேரம் எனக்காக ஒதுக்கி தர வேண்டும். அவசியம். யாருக்கும் குருவின் திருவருள் இருந்தால் எல்லா விருப்பங்களும் எளிதில் நிறைவேறிவிடும். தசரதனுக்கு இப்பிறவியில் ஏதேனும் சிறப்பிருந்தால் அதுவும் தங்களை பூஜித்த பலன்தான். பிரபு, இப்போது என் மனதில் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது. அதுவும் தம்முடைய ஆசீர்வாதத்திலே பூர்த்தியடைந்தால் என் பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அடக்கம் மிகுந்த உனது பேச்சிலே மகிழ்ந்தேன். அமைதியாக உன் விருப்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல். முனிவரே, ராமன் இப்போது அனைத்திலும் தகுதியுள்ளவன் ஆகிவிட்டான்.
ஊழியர்கள், மந்திரிகள், அயோத்தியின் மக்கள், நாட்டின் எதிரிகள் கூட அவனை நேசிக்கிறார்கள். அனைத்து மக்களும் அவனிடம் வைத்த அன்பு தங்களுக்கும் எனக்கும் உள்ளது போல. அதனால் அயோத்தி அரசு பொறுப்பை அவனுக்கு வழங்க விரும்புகிறேன். குருதேவா, தாங்கள் என் ராமனுக்கு ராஜ பதவி அளிக்க ஆணையிட்டால் இந்த கிழவன் கண்ணிருக்கும் போதே ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை கண்டு களித்தவனாவேன். பிறகு நான் இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு மனக்குறைகளே இருக்காது. மன்னவா, உனது பேச்சு இந்த துறவியையும் ஆனந்தப்பட வைத்து விட்டது. உன்னுடைய முடிவு சீரானது, சிறப்பானது. மன்னா, இதை செயலாக்க நீ சபையை உடனே கூட்டியாக வேண்டும். அந்த சபையில் அனைத்து பகுதியின் அரசரையும், அமைச்சர் பெருமக்களையும், அதிகாரிகளையும், நாட்டின் வளர்ச்சியில் நாட்டமுள்ள பிரமுகர்களையும் வரவழைத்து உன்னுடைய முடிவுக்கு அவர்களிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும். பிறகு சிறப்புமிக்க வகையில் ராமனுக்கு ராஜபதவி அளிக்கலாம். இதுதான் உன்னுடைய பரம்பரை பழக்கம். அந்த வழக்கத்தை நீயும் பின்பற்ற வேண்டும். வணக்கத்துக்குரிய குருதேவரே, இங்கே வருகை தந்திருக்கும் நல்லோரே, இச்வாகு வம்சத்தின் முன்னோர்களின் பாதையிலே எளியேனும் என்று வரை மக்களை என் மைந்தர்களாக மதித்து என்றும் அவர்கள் நன்மைக்காகவே உழைத்து வந்திருக்கிறேன். இன்று எனது வம்சத்தின் பெயர் சொல்ல வைத்தவர்கள் இறுதி நாட்களில் நடந்து கொண்டதைப் போல என் வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களை வானப்பிரஸ்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள என்னுடைய ஆன்மீக அமைதிக்காக ஒதுங்கி இருக்க விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மூத்த மைந்தன் ராமனுக்கு ராஜ்யத்தின் பொறுப்புகளை அளிக்க விரும்புகின்றேன். நான் விரைவில் ராமனுக்கு பட்டம் சூட்ட விரும்புகிறேன். இதை என்னுடைய வேண்டுகோளாக அனைவரும் எடுத்துக்கொண்டு இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அதை ஆழ்ந்து சிந்தித்து ஏற்கத்தக்கதானால் எனக்கு ஒப்புதல் அளியுங்கள். இந்த என் அபிப்பிராயத்தில் ஏதும் தவறு இருந்தால் ஒருவித தயக்கம் என்று எடுத்துச் சொல்லிவிடுங்கள். மன்னவா, நாங்கள் நினைத்ததை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எதிர்பார்த்த இனிய முடிவுக்கு நாங்கள் இதயபூர்வமாக ஒப்புதல் அளிக்கிறோம் மன்னவா. ஏன் ஏன் வரவேற்கிறீர்கள்? ஏனென்றால் மன்னனே மக்கள் முன் தன் முடிவை வைத்தான். இது மரியாதை பிரச்சனை. அதனால் அனைவரும் அதை மதித்து ஏற்கிறீர்கள் இல்லையா? சமுதாயம் எதற்காக ராமனை ஏற்றுக்கொள்ள இணங்குகிறது, அதை அறிய விரும்புகிறேன். ராமன் வாய்மையின் வடிவம், வலிமையின் உருவம், சீலத்தின் சிகரம். மென்மையான உள்ளம், மேன்மையான எண்ணம். மக்களின் துயரங்களில் பங்கேற்று பொறுப்போடு பணியாற்றும் வீரர். தாயினும் சிறந்தது நாடென்று நினைப்பவர். நாட்டினை காக்கும் நல்லவர், வல்லவர். ராமனிடத்தில் தோழனின் எளிமையும் தெய்வத்தின் கருணையும் கலந்திருக்கிறது. இதுதான் அவன் சிறப்பிலும் சிறப்பு. இது ஒரு நல்ல அரசனுக்குரிய இலக்கணமும் கூட. மக்களுக்கு தெய்வத்தைப் போல அவன் துணை இருக்க வேண்டும். ஒரு தோழனைப் போல அவர்கள் துன்பத்தை களையவும் வேண்டும். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ராமனுக்கு அரசனாவதற்கு ஏற்ற தகுதி இருக்கிறது. மன்னவா, இன்று சபையே அவனை பாராட்டி நிற்கிறது. இனி ராமனை இந்த அவைக்கு அழைத்து வரச் செய்து இங்கு எடுத்த முடிவை அவனிடம் சொல்ல வேண்டும். ஆரிய சுமந்திரரே, சொல்லுங்கள் அரசே. ராமனை ராஜசபைக்கு அழைத்து வர செய்தி அனுப்புங்கள். ராஜ்யசபைக்கு வர வேண்டுமா? எதற்காக? அதை ராஜசபைக்கு வந்ததும் முறைப்படி அவர்கள் தெரிவிப்பார்கள். ராஜகுமாரர் உடனே அங்கு வர வேண்டும். அதுதான் மன்னரின் கட்டளை. மன்னரின் கட்டளை ராஜ்யசபைக்கு வா என்று. தவறு ஏதாவது நிகழ்ந்து விட்டதா? இல்லை இல்லை, அப்படியொன்றும் இருக்க முடியாது. ஏதோ அவசர ராஜகாரியமாக இருக்கலாம். தேவி சரியாக சொன்னார்கள் ராஜகுமாரா. ராஜசபையில் பங்கேற்க வந்த சாமந்தர்களும் அமைச்சர் பெருமக்களும் குருசீலரும் மக்களின் விசேஷ பிரதிநிதிகளும்
முக்கிய முடிவெடுத்திடக் கூடியிருக்கிறார்கள். அதுதான் உங்களை உடனே வரச் சொன்னார்கள். மைந்தன் என்ற உறவில் ராமன் உங்கள் திருவடிகளை வணங்குகிறான். மன்னர் என்ற முறையில் உங்கள் விருப்பம் போல் நடக்க வந்திருக்கிறான். கட்டளையிடுங்கள். ராமா, சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏகமனதாக இன்று எடுத்த முடிவுப்படி அன்பும் பண்புகளும் அமைந்த உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நிச்சயித்திருக்கிறது. சிறப்பான உன் குணங்களை ஆராய்ந்து சபை கூடி எடுத்த முடிவு நேர்மையாக ஆட்சி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது. மக்களை நீ மதிக்கின்ற காரணத்தால் ராஜ பதவி நீ ஏற்றால் நாட்டின் அமைதிக்கும் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உன்னுடைய வீரத்தின் துணையால் நாடு பயமின்றி இருக்கும். ஆகையால் நீ யுவராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை பெருமைப்படுத்து. முனிவரே, மறுத்துச் சொல்வதற்கு மன்னியுங்கள். முடிவெடுத்தது சரியல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து. அன்புக்குரிய தந்தை அவருடைய நேர்மையால் ஆட்சி செய்து ஆண்மையாளராக மூவுலகத்திலும் தன்னை பேச வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சாதனையாளர் கீர்த்தி மிக்கவர் இருக்கும்போது அந்த பதவியில் அமரும்படி என்னை வற்புறுத்துவதா? மன்றம் எப்படி முடிவெடுத்தது? என் தந்தை இன்று வரை இந்த மக்களை தன் மக்களை விட அதிகமாக நேசித்து வருகிறார். அவருடைய திருவடிகளில் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேனே தவிர மன்னரின் ஸ்தானத்தில் அமர மாட்டேன். இந்த அயோத்தியிலே அவரை நீக்கி அவரிடத்தில் நான் அமர்வதா? பெருமைப்படுத்துவதாக நினைத்த பெரியோர்கள் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் உங்களை சொல்லி குற்றமில்லை. பக்குவமற்ற என் நடவடிக்கையில் தான் ஏதோ குறை இருக்கும். மன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு இதில் மன்றத்தின் தவறு ஏதுமில்லை ராமா. இந்த முடிவெடுத்தவன் நான் தான். மிக நீண்ட என் வாழ்வு பயணத்தில் நினைத்தபடியெல்லாம் போகம் அனுபவித்து எண்ணற்ற வேள்விகள் தர்ம காரியங்கள் செய்துவிட்டேன். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பணியாற்ற முடியும்? மக்கள் சேவை என்ற நல்ல பணிக்கு முடிவே கிடையாது. நான் முதுமை பிராயத்தை அடைந்து விட்டேன். அதனால் மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பினை உன் தோள் மீது சுமத்தி நான் ஓய்வு பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். மக்களுக்கு சேவை செய்ய ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில்லையே. ஜனசேவையை நான் உங்கள் அருகில் இருந்து கொண்டு செய்ய முடியும். ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும். இந்த ராமன் தங்களுக்கு தலை வணங்கி அயோத்தி மக்களுக்கு தொண்டாற்றுவேன். பிரபு, என்னை தங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து தடுத்து விடாதீர்கள். ராமா, உன்னால் தான் இப்படி பேச முடியும். ஏனென்றால் நீ பண்பின் வடிவம். ஆனால் ராமா, என் மீது உனக்குள்ள மதிப்பில் ஒரு மன்னவனின் முதுமையை மறந்து விட்டாய். மைந்தா, தந்தையை நண்பன் என்ற முறையிலே நல்லது செய்ய வேண்டுமென்ற நினைப்பிலே என் நிலைமையை சிந்தித்து பார்த்தாயானால் இந்த பேச்சு வந்திருக்காது. ராமா, உன் பேச்சில் மைந்தனின் பாசம் இருக்கிறது, மித்திரனின் பரிவு இல்லை. பிரபு, எப்படி நீங்கள் என்னை பற்றி இந்த அபிப்பிராயத்தில் பேசுகிறீர்கள்? இதற்குரிய பதிலை நான் சொல்கிறேன் ராமா.
சொல்லுங்கள் குருதேவா. இந்த உலக வாழ்வில் 4 நிலைகளிலே பிறவியின் அர்த்தம் பேசப்படுகிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்று. வீரபுருஷன் தனக்குரிய தர்ம, அர்த்த, காம சாதனைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அவனுடைய இறுதி கடமையாக வருவது அவனுக்குரிய ஆன்மீக தனிமை வாழ்க்கை. இந்த ஜீவனும் ஆத்மா எந்த வழியாக உடலுக்குள் வந்ததோ அந்த உடல் ஒரு நாள் உயிரற்று விடுகிறது. இற்ற உயிர் அதன் பிறகு இந்த உடலை விட்டு எங்கே ஏன் செல்கிறது, அதை பற்றி ஆராய்வது, அடுத்து செல்ல வேண்டிய வழியை சீராக்குவது இந்த பிறவியின் புனித கடமை. இதை செய்யாமல் மரணம் நேர்ந்து அவன் உலகத்திலிருந்து போவதற்கு முன் அவன் சுயமாக இந்த பாச பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். ஏன் உன் தந்தை வானப்பிரஸ்த வாழ்க்கை ஏற்று பரலோகம் போகும் பாதையை செப்பனிட வேண்டாமா? தந்தை பாசத்தில் நீ அவருக்கு தடையாகவும் இருக்கலாமா? ராமா, இந்த பிரச்சனையில் மைந்தன் என்ற கோணத்தில் உன் அபிப்பிராயம் ஏற்புடையது. ஆனால் நினைவிருக்கட்டும், கடமை பாசத்தை விட மகத்தானது. இப்போது ஏற்பதுதான் உன் கடமை. பாசத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிடு. குருதேவா, என் வாழ்வில் சிக்கலான பிரச்சனைகள். என் மனது அதனால் தடுமாறுகிறது. இப்போது நான் என்னதான் செய்வது எனக்கே தெரியவில்லை. ராமா, குரு என்ன சொன்னாரோ அதில் தான் என் நன்மை இருக்கிறது. குரு ஆணையை ஏற்றுக்கொள். நிலையற்ற வாழ்வில் நிலையானதை பெறுவதற்கு கடமையென கருதி உதவி செய். ராமா, இது இந்த மன்னவன் யாசிப்பது, என் மகனிடம் பிரார்த்திப்பது. இல்லை இல்லை மன்னவா, இல்லை இல்லை. நான் உங்கள் மைந்தன், மக்களில் ஒருவன். 2 வகையிலும் உங்களுக்கு கடன் பட்டவன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதுதான் ராமனின் ஜீவலட்சியம். தங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன். ராமா, இப்படி தந்தையின் முன்பாகவே ஒரு மைந்தனை பற்றி நாடும் நல்லவரும் புகழுவதை செவியார கேட்பதை விட வேறு இன்பம் உண்டா? குருதேவா, இனிமேல் ராமனுக்கு பட்டம் சூட்டும் கருத்தினில் சிந்திப்பதற்கு காரணமேதும் இல்லையே. சபையில் அனைவரின் சம்மதத்துடனும் இதை விரைவில் நிறைவேற்றுங்கள். மனதார என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன். சபையோரின் ஆசை ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை கண்ணார கண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். நாளை சந்திரனும் பூச நட்சத்திரத்தில் பூரணமாய் இருக்கிறார். ஆகையால் அபிஷேகத்திற்கு நாளைதான் சிறப்பான நாள். நாளையா? இத்தனை விரைவில்? பரதனும் சத்ருக்னனும் இங்கு இல்லை. ராஜகுமாரன் பரதன் நாளையே திரும்ப முடியாது. மந்திரி என்ற முறையில் என் கருத்து நல்லதை நேரத்தே செய்வது நல்லது. இன்னொரு முகூர்த்தம் அண்மையில் இல்லை. அதனால் இன்றே எல்லாருக்கும் அறிவித்து விடுங்கள். நாளை உதயத்தில் ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் என்று. அமைச்சர் சுமந்தரரே, குருதேவர் வசிஷ்டர் மகரிஷி ஜாபாலியின் ஆலோசனை கிணங்க நாளை பட்டாபிஷேகத்துக்கு ஆயத்தம் செய்யுங்கள். ராமா, நீயும் குருதேவரின் ஆணை கிணங்க ஒரு சில விரதங்களை ஏற்க வேண்டும். என்ன என்ன சொல்கிறாய் அம்மா சுமித்ரா? ராமனுக்கு, என் மைந்தன் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகமா? ஆமாக்கா, லக்ஷ்மணன் தான் இது பற்றி சொன்னான்.
ஆம் பெரியம்மா, மன்னரே ராஜ்யசபையில் இந்த முடிவை அறிவித்தார். சாமந்தர்கள், மந்திரிகள், அனைத்து மக்களின் முன்னிலையிலும் நாளை காலையில் ராமண்ணாவுக்கு ராஜ்யாபிஷேகமாம். ஆஹா! ஏ பக்த ரட்சகனே, ஏ கமலக்கண்ணனே, இதெல்லாம் உன் கருணை. இதோ ராமண்ணாவும் வந்துவிட்டார். அம்மா, மன்னர் சொன்னார், நாளை எனக்கு பட்டாபிஷேகமாம். உங்கள் திருவடிகளை வணங்கி வாழ்த்து பெற வந்தேன். சிரஞ்சீவியாக இரு. அயோத்தி ராஜ்யலட்சுமியின் நல்லாசியோடு பெற்றோரையும் பந்துமித்திரர்களையும் இந்த மக்கள் சமுதாயத்தையும் கண்ணுக்கு இமையாக காத்திடு. வாழ்த்துங்கள் அம்மா. சிறப்போடு இரு. யுவராஜனாக சூரிய வம்சத்தின் புகழ் கொடியை நீ இன்னும் உயர்த்து. மாறாத பக்தியுடன் பகவான் விஷ்ணுவை ஆராதித்ததின் பலனைக் கண்டேன். குரு அருள் திரு அருளாக இருந்து உனக்கு சூரிய வம்சத்தை காத்து நிற்கும் சக்தியை அது வழங்கட்டும். மாதா, உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பூஜா பலங்கள் தான் ராமனின் பலம், ராமனின் பாக்கியம், ராமனின் வாழ்க்கை படகுக்கு பாதுகாப்பு. லக்ஷ்மணா, நேற்று வரை நீ உன் பெரிய அண்ணாவின் அன்பு தம்பியாகவே வளர்ந்து விட்டவன். மகனே, நாளை முதலாக நீ ராமனுக்கு தம்பி அல்ல, ராமனின் சேவகன், ராமனின் மெய்காப்பாளன், லட்சிய ராஜபக்தன். நினைவிருக்கட்டும், நாளை முதல் ராமன் உன் பிரபு. உண்மையில் எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை அம்மா. லக்ஷ்மணன் என்னுடைய இன்னொரு அந்தராத்மா. எப்படி நானோ அப்படியே லக்ஷ்மணனும். உயர்வும் உன்னதமும் பெறும்போது லக்ஷ்மணனுக்கும் இயல்பாகவே அதில் சமபங்கு உண்டம்மா. லக்ஷ்மணா, ராமனின் ஜீவன், ராமனின் பெருமை தம்பி உன்னுடையதுதான். பிரபு, பிறவி எடுத்த பயனே தங்கள் பணி செய்து கிடப்பதென்று நான் நம்புகிறேன். அது தொடரும். ராமா, லக்ஷ்மணா, இந்த சந்தோஷமான செய்தியை சீதைக்கும் ஊர்மிளைக்கும் சொல்லுங்கள். ஆம் பெரியம்மா, ராஜமாளிகையில் இந்த விஷயம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. வாருங்கள் அண்ணா, வணக்கத்துக்குரிய அண்ணியார் கேட்டால் சந்தோஷப்படுவார்கள். கவனமாக கேளுங்கள். அயோத்தியாபதி சூரிய வம்சத்து ராஜா ஸ்ரீ ராமச்சந்திரன் வருகை தருகிறார். ராஜா? ராஜா ராமன்? ராஜா ராமச்சந்திரர் அதோ வருகிறார். ஆர்ய, இளையவர் என்ன சொல்கிறார்? ஆம் தேவி, மன்னரின் ஆணை. நாளை சூரிய உதயத்திற்கு பிறகு புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ராஜ்யாபிஷேகமாம். மகாராணி சீதை அவர் இடப்பக்கம் அமர்ந்து ராஜசிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள். மகுடாபிஷேகம் இத்தனை சீக்கிரம் எதற்காகவோ? ஆம் சீதா, உன்னைப் போலவே நானும் கேட்டேன். இத்தனை விரைவில் இப்படி ஒரு முடிவு உகந்ததா என்று. அப்படி தாங்கள் நினைப்பதேன்? பொறுமையாக கேள். உடன்பிறப்புகளாக ஒன்றாக பிறந்து பாசத்தில் வளர்ந்து ஒரே மாளிகையில் மணந்து கொண்டோம். இப்போது முடிசூட்டு விழா எனக்கு மட்டும் எதற்கு? எதற்கென்றால் அது நாட்டின் நடைமுறை. அண்ணனுக்கு மட்டும்தான் நாட்டின் ஆட்சியில் முன்னுரிமை. இருக்கட்டும் லக்ஷ்மணா, பரதனும் சத்ருக்னனும் இங்கில்லையே. அவர்கள் இல்லாமல் இந்த ராமனுக்கு விழாவா? உண்மையில் எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடும் இன்ப உணர்ச்சியும் மக்களிடம் பொங்கி பொழிகிறதே, அதோ பாருங்கள். எங்கெங்கு செய்தி முரசு கொட்டுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் பரவசிக்கிறார்கள். குலகுரு வசிஷ்டரின் அருளாணை கிணங்க அனைத்து பகுதி மக்களின் பரிபூர்ண சம்மதத்துடன் தசரத மாமன்னர்
நாளை தமது மூத்த மைந்தர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ராஜ்யாபிஷேகம் செய்கிறார். நாளை சூரியோதயமான பிறகு ராஜகுமாரர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு குலகுரு வசிஷ்டர் சூரிய வம்சத்தின் ராஜ்ய மகுடத்தை சூட்டி வைத்து அவருக்கு ராஜதிலகம் இடுவார். அனைத்து மக்களும் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அரசபுரான் பாசத்துடனும் குடும்ப நேசத்துடனும் மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுகிறார். ராஜா ராமச்சந்திரர், 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 ராஜா ராமச்சந்திரர். பார்த்தீர்களா? அயோத்தியா நகரமே ஆனந்திக்கிறது. ஆம் சீதா. அண்ணா, அண்ணா, அண்ணி, அயோத்தியாவின் அழகினை கண்டேன். எப்படி புகழ்வதென்று எனக்கே தெரியவில்லை. வீதியில் ஏற்றி வைத்த தீபங்களால் விண்மீன்களுக்கும் ஒளி இல்லை. ஆமாக்கா, ராஜமாளிகையை கூட சூரியோதயம் போல் ஆக்கி விட்டார்கள். அப்படியா? அதோ 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 பாருங்கள், மாசற்ற நெஞ்சங்களின் பாச தீபங்களை பார்த்தீர்களா அண்ணா? மக்களின் நினைப்பு தங்கள் வீட்டு விழா என்று. லக்ஷ்மணா, மக்களின் இந்த அன்புக்கு பாத்திரமாவது பொறுப்புணர்ச்சியை தான் அதிகப்படுத்துகிறது. உள்ளுணர்வு சொல்கிறது என் வாழ்க்கைக்கு பரிசோதனை நேரம் வந்துவிட்டதென்று. மாசற்ற அன்பின் ஆழம் காண வேண்டிய நேரம் இது. அடியே கூனி, கண் தெரியவில்லையா என்ன? மேலே வந்து மோதுகிறாயே. கண்கள் அவிந்து விட்டது. அதிகம் பேசினால் மூக்கை உடைப்பேன். குனி, உனக்கே இந்த வயிற்றெரிச்சல். இன்று சிரித்து ரசிக்க வேண்டிய பொன்னாத நாள். யாருக்காக சிரிக்க, எதனை ரசிக்க? அட பாட்டி, இன்று நம் ராமன் ராஜாவாக போகிறார். ராஜா அடி வாடி, அழுது விட போகிறார். வாடி. ராமன் ராஜா ராமன். அடியே, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு இது பொறுக்கவில்லையே, பொறுக்கவில்லை. இந்தாருங்கள், என் ராமனை வாயார வாழ்த்துங்கள். மகாராணிக்கு வெற்றி. தாதி பெண்களே, என் ராமனுக்கு வெற்றி கீதம் பாடுங்கள்.
அட, இந்த மந்தரா எங்கே போனாள்? அவள் எப்போதும் இப்படித்தான். வாடி மந்தரா, நினைத்தேன் வந்து விட்டாய். எங்கு போயிருந்தாய் நீ? இந்தா, நான் இந்த மணிமாலையை யாருக்கும் தராமல் வைத்திருந்தேன். என் மந்தராவுக்கு இதை நானே அணிவிக்கிறேன். பாசத்தால் என்னை கவர்ந்தவளால் மாலையை கழுத்தில் போடாதே ராணி. என் கழுத்தை அறுத்து வீசிவிடு. வீசிவிட்டால் விதியின் விளையாட்டில் நீ அழிவதை நான் பார்க்காமல் இருப்பேன். சும்மா இரு. என்ன எல்லை மீறுகிறாய்? மகிழ்ச்சியை கெடுத்து விட்டாய். மந்தரா, மந்தரா, என்ன என்னடி இது? ஏன் இப்படி இருக்கிறாய்? என்னதான் ஆகிவிட்டது உனக்கு? இந்த நிலையில் உன்னை காணும் போது என் எண்ணங்கள் எங்கெங்கோ போகின்றதே. ராமனும் அவன் தம்பியரும் என் மன்னவரும் நலம்தானே? நலமோடு இருக்கிறார்கள். ஆனால் அங்கு உன் நினைவுதான் இல்லை. மகிழ்ச்சி கடலில் உணர்ச்சி அலைகளில் மிதந்து கொண்டிருப்பார்கள். அது உனக்கு புரியாதடி. என் கண்களும் காண துடிக்கின்றன. என் மகன் ராமன் முடிசூடப் போவதை, அயோத்தியாவின் அரச பீடத்தை அலங்கரிக்கப் போவதை. ஐயோ ஐயோ ஐயோ, பைத்தியக்காரி! போதும், உனக்கு வயதுதான் வளர்ந்து விட்டது. அதற்கேற்ற பக்குவம் வரவில்லையே. வீணாக சந்தேகப்படுகின்றாய். ஓஹோ, சரி சரி, லக்ஷ்மணன் ஏதோ சொல்லி இருக்கிறார். என் அன்பு மகன் ராமனுக்கு மூத்தோரை இகழ்ந்து பேசவும் தெரியாது, ஏசவும் தெரியாதடி. அவனுக்கு தெரியாது. அன்பு மிக்கவனாக நடித்து அயோத்தியாவின் ஆட்சி உரிமையை அபகரித்துக் கொண்டு விட்டானே. இனிமேல் பேசினால் உன் நாவை அறுத்து விடுவேன். நிறுத்து. அடியே, ராமன் மூத்தவன், அவன்தான் ஆளுவான். இதுதான் சூரிய வம்சத்தின் வழக்கம். உனக்கு தெரியுமா இதன் பின் விளைவுகளை பற்றி? ஆளப்போகிறான் ராமன். ராமனுக்கு பரதன் தாசன். தாசனை பெற்ற நீ தாதி. அட அறிவு கெட்டவளே! ஓஹோ, எப்படியடி என் ராமனை பற்றி இப்படி ஒரு எண்ணம் உனக்கு வந்தது? மைந்தன் என் ராமன் தன்னை பெற்ற தாயை விட என்னை அதிகமாக நேசிக்கிறான். தன்னுடைய தம்பிமார்களிடம் அளவற்ற பாசமும் பற்றும் அவன் வைத்திருக்கிறான். உன்னுடைய புத்தி மழுங்கிவிட்டது. புத்தி மழுங்கி விட்டது எனக்கா இல்லை உனக்கா? ராணி, பழையவைகளை மறந்து விடு. அன்பு ராமன் உன்னிடம் தாயை விட பற்று வைத்தவன் தான். பரதனையும் அப்படி நேசிப்பான் என்று எப்படி சொல்வது? இனிமேல் பரதனை பற்றி சிந்தனை செய். பரதன் ராமனின் ஆட்சிக்கு தடைக்கல். குறுக்கீடுகளை நீக்க அந்த ராமன் எத்தனை தந்திரங்கள் செய்ய இருக்கிறானோ. ஏ பகவானே, ஏ பிரபு, என் பரதனை காப்பாற்று, என் பரதனை காப்பாற்று பிரபு. மந்தரா, என் பரதனை மந்தரா, புலம்பாதே. சும்மா இரு, சும்மா இருடி. ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாய் மந்தரா? ஏன் இப்படி விஷம் கக்குகிறாய்? விஷம்? விஷத்துக்கும் அமுதத்துக்கும் வித்தியாசம் உனக்கு தெரிந்தால் இன்று இது நடந்திருக்காதே. நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் தசரதன் உன் அடிமை என்று. மன்னவர் மனதுக்குள் இருப்பது உனக்குத்தான் தெரியவில்லை. முன்னேற்பாடாக பரதனை நந்திக்கிராமம் அனுப்பி அதன் பிறகு இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது இமைக்கின்ற நேரத்தில். இல்லை இல்லை மந்தரா, இல்லை, போய்விடு இங்கிருந்து. பொறுமையை இன்னும் சோதித்து விடாதே. கீழ்த்தரமான குறுகிய கண்ணோட்டத்தில் என் அரசரின் செயல்களை இப்படியெல்லாம் இகழ்வாக பேசாதே. இந்த குறுகிய நரித்தனமான நச்சு எண்ணங்களை யார் போதித்தது? என் எதிரில் இப்படியெல்லாம் புலம்பாதே மந்தரா, புலம்பாதே. நேர்பட பேசு. என் நெஞ்சிலே நஞ்சை கலக்கிறாயே, கலப்பதால் என்ன லாபம் உனக்கு? பைத்தியமே, எல்லாருமே சுயநலவாதிகளாக இருப்பதில்லை. சுயநலமும் எனக்கில்லை. பிள்ளை பிராயத்திலிருந்து உன்னை மடி மீது வைத்து தாளாட்டினேன். ஒரு பூவை போல என் தோள் மீது சுமந்து சுமந்து சீராட்டினேன். அந்த பூவை இன்று 10ஓடு 11 மாளிகையில் நிகழ்ச்சியில் உருவாதை காண எனக்கு பொறுக்கவில்லை. அதன் பாதிப்புதான் என் துயரம். மன்னனாக உன் பரதனே அமர்ந்தார் என்ன, அவன் இருந்தார் என்ன, மந்தரைக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாவம் நீ தசரதனின் ராணி என்ற நினைப்பில் இன்று இருக்கிறாயே, உன் நிலைமை நாளை
மாளிகையில் தாதி. தாதி? அரண்மனையில் யாருக்கு அடி துணிவு இருக்கிறது அப்படியாக்க? யாருக்கு தாதியாக்கப்படுவேன்? கௌசல்யா மகாராணிக்கு. அவள் திருப்பாதங்களை நீ தாங்குவதற்கு. நானா? இல்லை, அக்காளை நீ களங்கப்படுத்தாதே. நியாயமில்லை. அக்கா, அவளை போய் அக்கா என்று அழைக்கிறாயே. உன் அக்காள் தக்க நேரத்தில் தன்னை உயர்த்தி கொண்டாள். இதுவரை அரசரின் உயிராக உணர்வாக இருந்த நீ உன் ஸ்தானத்தில் இருந்து தூக்கி எறியப்படுவாய். ராமனுக்கு ராஜதிலகத்தை இடுவதற்கு முன்னால் அரசர் இது பற்றி ஜாடையாக உன் காதில் போட்டிருக்கிறாரா? எத்தனை நாட்களாக நடக்கிற ஏற்பாடுகள். இதை உனக்கு அவர் சொன்னாரா என்ன? உலகம் புரியாத ராணி, உன் சக்களத்தின் மனதை அறியாய். புன்னகை முகம் இருக்கு, பொறாமை நெஞ்சம் இருக்கு. நடக்காது. மாளிகையிலே கைகேயி தாதியாக மாட்டாள். சக்களத்திக்கு கால் துடைப்பதற்கு முன்னால் மனமாற விஷமருந்தி மடிந்து விடுவாள். ஆனால் யாருக்கும் தாதியாக மாட்டாள். நிச்சயமாக. மடிவேன் என்று ஏன் சொல்கிறாய் பேதாய்? எதிரிகளை வீழ்த்த பழகு. கவலையை நீக்கு. அரசியலிலே எதிர் விளைவுகளை உருவாக்கத் தொடங்கு. ராமன் ஸ்தானத்திலே உன் பரதனை அமர்த்து. மந்தரா, இப்படி ஏன் இனிய கற்பனைகளை தூண்டி விடுகிறாய்? நாளை பொழுது விடிந்தால் ராமன் ராஜாவாகி விடுவான். இதை பார், நாளை விடுவதற்கு நம் கையில் ஒரு இரவு இருக்கிறதே. ஒரு இரவிலே என்ன நடந்துவிடும்? பிரளயம். பிரளயமா? பிரளயம் ஒரு வினாடியிலும் நிகழுமே. நம்மிடம் ஒரு இரவு மீதி இருக்கிறது. நீ மட்டும் திறமையாக செயல்பட்டால் ஆட்சி நமக்குத்தான். மூளையே கலங்குகிறது மந்தரா. பேராசை என்னும் சுழற்காற்றிலே பேதமையின் கையில் சிக்கிவிட்டால் எப்படி மீள்வது? இந்த சமயத்தில் எனக்கு எல்லாமே நீதான். எனக்காக வழிகாட்ட இந்த உலகத்தில் உன்னை தவிர யார் இருக்கிறார் மந்தரா? உனது உறவை உறுதுணையாக கொள்வேன், மனதையும் மாற்றிக்கொள்வேன். நான் வழி நடத்தி செல்வேன். எப்படி அடி? சொல்கிறேன். மன்னர் உனக்கு வாக்களித்தது 2 வரங்கள். வரங்களா? ஆம், மறந்து விட்டாயா? அன்று நீதானே அதை என்னிடம் சொன்னாய். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது நமது மன்னவர் போர்க்களத்தில் இந்திரனுக்கு உதவி செய்ய சென்றிருந்தாரே, நீயும் சென்றாயே. அன்று போர் முனையில் மன்னவர் படுகாயமடைந்தார். அங்கேயே மயங்கி விட்டார்.